ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி அமிர்தானம் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. பிரண்டை துவையல் வேர்ல்டுலே நம்பர் 1 ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரண்டை துவையல் அது எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ஆயில் விட்டு, ஆயில் காஞ்ச உடனே கடலைப்பருப்பு உளுந்து போட்டு அது ஃப்ரை ஆன உடனே பூண்டு, காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கடலைப்பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய் நல்லா பொன்னிறமாக ஃப்ரீயாகி வந்துட்டுருக்கப்புறம் நம்ம முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் பிரண்டையை போட்டு நல்லா ஆயில்லையே சாட்டேஜ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஆயில், இதில் வாட்டர்லாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. வெறும் ஆயிலே நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு எதுவும் ஆட் பண்ணல. ஸோ இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மெயினாக ஒரு கொஞ்சம் முக்கியமான இன்க்ரீடியன்ஸு, அது கூட ஒரு டேம்ரண்ட் கொஞ்சம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அதே வதக்கின கடாயிலேயே ஆயில் விட்டு கடுகு போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல நம்ம கடலெண்ணெய் போட்டோம், இப்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு தாளிச்சிக்கலாம். பாருங்கள், இது ஆயில் அதிகமாக இருக்குன்னு தான் நினைப்பீங்க. பட் நம்ம இந்த பேஸ்ட்டை போட்ட உடனே நல்லா அப்சர்வ் ஆகிடும். நல்லா இந்த ஆயிலே வதக்கி எடுத்தால் லைக் உங்களுக்கு அருமையான ஒரு பிக்கல் துவையல், உங்களுக்கு சாப்பாட்டுக்கு சரி, தோசைக்கு அவ்வளோ ஹெல்த்தி ஃபுட்டுங்க. ஸோ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய், see you. Thank you friends.